Taste the Daily. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டியில் இளைஞரின் கைகளை கட்டிப்போட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டது குறித்து ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. ராம்குமாரும் அவரது நண்பர் பிரேமும் மது குடிக்க சென்ற நிலையில் கை கால்கள் எரிந்த நிலையில் ராம்குமார் வீடு திரும்பியுள்ளார். பிரேம் மீது ராம்குமாரின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசில் காவல்துறை மெத்தனத்தால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சுகாதாரமற்ற குடிநீரால் நோய் தொற்று ஏற்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு மேற்கொண்டார். மூதூர் கிராமத்தில் வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதால் நோய் தொற்று ஏற்படுவதாக மக்கள் புகார் கூறியதை அடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி ஆய்வு மேற்கொண்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். நிறைய பேர் இங்கே அந்த குடிநீரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் ஊரில் உங்களுடன் முதல்வர் என்று இன்றைக்கு ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விடியா திமுக ஆட்சியிலே இந்த மக்களுக்கு ஒரு சுகாதாரமான ஒரு குடிநீர் கொடுப்பதற்கு வக்கில்லாமல் இன்றைக்கு இது போன்ற ஏமாற்று திட்டங்களை சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கி இந்த இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர், இங்கே இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை, இதெல்லாம் இந்த கிராமத்திற்கு நீங்கள் உங்கள் ஊரில் உங்களை தேடின்றீங்களே, நீங்கள் நேரடியாக இந்த 4 தெருக்களுக்கு வாருங்கள்.